வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மே 19 தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை மலர்களை சொல்கிறார்கள். உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு பழைய பாடல் இருக்கிறது. இந்த இடத்திலே திட்டம் போட்டு திருடுதல் என்பது வெறுமனே திருட்டு என்பதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு என்று சொல்கிறோமே, இந்த 5 பெரும் பழிச்செயல்களும் இதில் அடங்கும். இதையெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதை தடுப்பதற்கு சட்டம் இருக்கிறதா என்றால் ஆயிரக்கணக்கில் சட்டங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இருந்து என்ன பயன்? ஒரு தனி மனிதன் தானாகவே திருந்தாவிட்டால் இவற்றையெல்லாம் தடுப்பது என்பது சட்டத்தால் முடியாது என்பதனால்தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் சொல்கிறார்கள், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அப்படி தலைவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் சாதாரண பொதுமக்களும் அதில் அடக்கம். ஏனால் பொதுமக்கள் தான் பிற்பாடு தலைவர்களாக உருவாகிறார்கள். அப்படி உயிரறிவு என்பது என்ன என்று சொன்னால், ஒரு தனி மனிதன் தன்னுடைய மனதினை உணர வேண்டும். அந்த மனதிற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அறிவை உணர வேண்டும். அந்த அறிவிற்கு மூலமாக இருக்கக்கூடிய உயிரை, ஆன்மாவை அறிய வேண்டும். அப்படி அறிந்தால் அதுதான் ஆன்ம அறிவு எனப்படுகிறது. அப்படி பெறப்படுகிற ஆன்ம அறிவால் என்ன ஆகும் என்றால், சக மனிதர்களுக்கு துன்பம் விளைவிக்காத ஒரு மனநிலை தானாக உருவாகிவிடும் என்பதனால்தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் எல்லோரும் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் சொல்கிறார், தன்னுடைய 50வது வயது வரையில் பொருள்துறையில் நான் பணம் சம்பாதித்தேன். சம்பாதித்த பணத்தில் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்றால் பெருமளவிற்கு என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. பிற்பாடு கவிதைகள் எழுதினேன், கட்டுரைகள் எழுதினேன். இதன் மூலமாக அரசியலுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று பார்த்தால் உதவி செய்ய சிறிதளவு முடிந்தது. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனையும் அவனுடைய உயிரறிவை உணர வைக்கிற அற்புதமான ஒரு சேவையை நான் செய்த பிற்பாடு அதில் ஒரு மனநிறைவு எனக்கு கிட்டியது. ஏனென்றால் அப்படி ஒரு தனி மனிதன் உயிரறிவை பெறுகிற போது தானாகவே அங்கே தனி மனித அமைதி கிடைப்பது, அதன் மூலமாக குடும்ப அமைதி, நாட்டின் அமைதி, உலக அமைதி என்று கிடைக்கிறது என்பதை பார்க்கும்போது இந்த பணி தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பதனால்தான் நான் சொல்கிறேன், எல்லோரும் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.